என்ன ஆர்த்தி, என்ன ஆச்சு? இப்படி திடுதிப்புன்னு வந்து டிசி கேக்குற? நீ எவ்வளவு பிரமாதமான ஸ்டூடெண்ட். நாங்கெல்லாம் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போய் டாப் மார்க்ஸ் வாங்கிட்டு வந்த. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஆர்த்தி. எதுக்காக இப்படி திடீர்னு படிப்பை விடணும்னு சொல்ற? மேடம், என் குடும்ப சூழ்நிலை. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். என்னம்மா நீ? ச்சே, இப்பவும் சொல்றேன் ஆர்த்தி, உன்ன மாதிரி இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸ் எல்லாம் வீணாக கூடாது. அல்ப காரணங்கள் எல்லாம் பெருசா நினைச்சு உன் எதிர்காலத்தை வீணாக்கிக்காத. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், எனக்கு வேற வழி இல்ல. ஓகே, போயிட்டு 2 o'clock திரும்பி வா. தேங்க்யூ மேடம், வரேன். ஆர்த்தி, நீ டிசி வாங்க போறியாமே, உண்மையா? ஆமா. நீ நல்லா படிக்கிறவளாச்சு, இன்னும் படிக்கலாமே. டேய், கஜினி படத்துக்கு போலாமாடா? நாளைக்கு போலாம். தம்பி, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃபீஸ் கட்டுற கவுண்டர் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு. தேங்க் யூ. கஜினி இன்னொரு வாட்டி பார்க்கணும். டேய் சிவா, ஆர்த்தி காலேஜுக்கு வந்திருக்குடா. காலேஜ் பொண்ணு காலேஜுக்கு படிக்க தான் வருவா, வேற எங்க போவா? டேய், படிக்க வரலடா, டிசி வாங்க வந்திருக்கு. என்னது? டிசி வாங்குவா? ஆமாடா. என்னடா சொல்ற? திடுக்கிடும் திருப்பமா இருக்கேடா. இதை விட திடுக்கிடும் திருப்பம் ஒண்ணு இருக்கு. அவ புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இதோடா அந்த ஆட்டோக்காரன் பெரிய காதல் மன்னனா இருப்பான் போல இருக்கேடா. காதல் மன்னனா இல்லாட்டி நாம இவ்வளவு பேர் வந்து அவளை அவன் தட்டிட்டு போயிருப்பானா? அப்ப ஆர்த்திக்கு சலபல சலபல சீம் சலக்கா சலபல சலபல சீம் சலக்கா. ஆர்த்தி, சார், நான் வரேன் ஆர்த்தி. எப்படிமா இருக்க? இருக்கேன் சார். நீங்க எப்படி இங்க? அஞ்சலிக்கு ஃபீஸ் கட்ட வந்தேம்மா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, பர்சனலா? நீ ஒன்னும் தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சார். நான் கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உன் ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அடுத்து என்ன பண்றதா இருக்குமா? இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது பாரு. ஆனா இப்பதாமா நீ தைரியமா இருக்கணும். தைரியமா தான் சார் இருக்கேன். ஆமா, என்ன முடிவு பண்ணிருக்க? இனிமே நான் அந்த வீட்டுல தான் சார் இருக்க போறேன். அது சரிம்மா. ஆனா அதை விட சங்கடமா இன்னொரு விஷயம் இப்பதான் தெரிய வந்தது. நீ படிப்பை நிறுத்த போறியாமே. என்னம்மா நீ எதுக்காகமா படிப்பு நிறுத்தணும்? குடும்ப பிரச்சனை அது பாட்டுக்கு இருக்கு, அதுக்காக படிப்பு நிறுத்தலாமா? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு படிப்பு தாமா பலம். அது ஏமா மிஸ் பண்ற? இத பாரு, ஏதாவது பணப்பிரச்சனை இருந்தா சொல்லு, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். உனக்கு எந்த உதவி வேணுமானாலும் கேளு, நான் செய்யறேம்மா. தயவு செஞ்சு படிப்பு மட்டும் விட்டுறாதம்மா. சார், உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா வேண்டாம் சார். ஏமா? ஏன் சார், உங்களுக்கே நல்லா தெரியும், அபி அக்காவுக்கும் உங்க சன் ஆகதிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த நிலைமையில நீங்க எனக்கு உதவி செஞ்சு அதை நான் ஏத்துக்கிட்டா எங்க அக்காவுக்கு தான் சார் தர்ம சங்கடம். அவங்க ரொம்ப மனசு நொந்துருவாங்க சார். அது என்னால தாங்க முடியாது. இப்ப நான் எடுத்திருக்க இந்த முடிவு கூட அபி அக்காவுக்கு தெரியாம தான் சார் எடுத்திருக்கேன்.
இதை நான் சொன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். என்ன ஆர்த்தி நீ? எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குமா. நீங்க சங்கடப்பட வேணாம் சார். நீங்க பெரிய மனுஷன். உங்க லெவல்ல இருக்க யாரும் எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இவ்வளோ அன்பா அக்கறையா பேச மாட்டாங்க சார். ஆனா நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்ல சார், நான் ஏதாவது வேலைக்கு போய் சமாளிச்சுக்குவேன். வேற வழி இல்லை சார். எங்களை மாதிரி நடுத்தர குடும்பங்கள்ல இந்த மாதிரி படிப்பை பாதியிலேயே நிறுத்துறதும் வாழ்க்கை திசை மாறி போறதும் ரொம்ப சகஜம் சார். நீங்க அப்பர் கிளாஸ், அதான் உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. இது சாதாரண விஷயம் சார். நீங்க ஏன் அனாவசியமா சங்கடப்பட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? வேலைக்கு போறதா முடிவு பண்றீங்கல்ல? இந்தம்மா, உனக்கு நான் என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் தரேன். அவர் ஒரு ஆர்கிடெக்ட். அவர் கம்பெனில வேலை ஒண்ணு காலி இருக்குன்னு சொன்னாரு. இந்தா, நீ போய் பாருமா. ஏமா தயங்குற? நீ இன்னொரு இடத்துல வேலைக்கு போத்தானே போற. இது என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான். அங்க வேலை காலியா இருக்குன்னு சொன்னாரு. போய் பாருமா. இந்த பாருமா, உனக்கு வேலைக்கு போறதுக்கு யாரா ரெக்கமெண்ட் பண்ண தான் போறாங்க. இதே அந்த மாதிரி எடுத்துக்க. வேலை பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணு. எங்கிட்ட பண உதவி வாங்கக்கூடாது, அக்காவுக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி மறுக்கிற. இது அப்படி இல்ல. உனக்கு தகுதி இருக்கு, நான் ரெக்கமெண்ட் பண்றேம்மா. வாங்கிக்கம்மா. என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்றேன். நீ அவனை போய் பாரு, நிச்சயம் வேலை கிடைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வரேன் சார். பார்த்து போமா. வரேன் சார். நீங்க அந்த பக்கமா வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் டாக்டர். நான் டாக்டரை பார்க்கணும். உட்காருங்க. ஓகே. நீங்க உள்ள வாங்க. நர்ஸ், இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போறாளே உஷா, அவ எதுக்காக வந்துட்டு போறா? அவங்க செக்கப்க்கு வந்துட்டு போறாங்க. என்ன செக்கப்? அவங்க கர்ப்பமா இருக்காங்க, அது சம்பந்தமான செக்கப். கர்ப்பமா இருக்காளா?
சில்லி பேபிகார்ன் மேடம். கூல் ட்ரிங்க்ஸ். ஆதி விடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க? அந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதானே? அதுல ரேகா, லுக் ஆதி, உங்களை மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷான ஆளு, நிறைய பிசினஸ் பார்த்தவரு, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆனதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இதென்ன உங்க முதல் ப்ராஜெக்டா? 10ஓட 11, அவ்வளவுதானே? ஜஸ்ட் லீவ் இட் ஆதி. நோ ரேகா, இது 10ஓட 11 இல்ல. பின்ன இதை விட பெருசா ப்ராஜெக்ட் கிடைச்சா கூட என் மனசு ஆறாது. ஏன்னா இது என்னை விட்டு போனது முக்கியம் இல்ல, யார்கிட்ட போச்சுங்கிறதா முக்கியம். என்ன ஆதி நீங்க? உங்களை மிஸ் பண்ணிட்டு ஒரு கத்து குட்டிக்கிட்ட அதை கொடுத்திருக்காங்க. அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கட்டும். That's all. கத்துக்குட்டிங்கிறது முக்கியம் இல்ல ரேகா. அந்த அபி என் எதிரி. என்னால அவளை மன்னிக்கவே முடியாது. நான் எவ்வளவு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் என்ன மீறி அவ தன்னோட முதல் பில்டிங்க திறந்துட்டா. அதையே என்னால ஜீர்ணிக்க முடியல. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தினவ அவ. மறந்துட்டியா நீ? மறக்கல ஆதி. பின்ன எனக்கு அப்படி கொதிக்குது ரேகா. கண்டிப்பா நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன். தூங்க முடியாது, தூக்கம் வராது. I'm going to be restless. கூல் டவுன் ஆதி, கூல் டவுன். இப்போ என்ன? அந்த ப்ராஜெக்ட் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? யா, இங்க பாருங்க ஆதி, ஆஃப்டர் ஆல் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டவே அவ ரொம்ப பாடுபட்டா. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். எத்தனை பெர்மிஷன், எத்தனை கையெழுத்து, எத்தனை நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். அது மட்டும் இல்லாம எத்தனை பைத்தியக்காரத்தனமான ரூல்ஸ் ஒபே பண்ணணும். நிச்சயம் அவளால இதை பண்ண முடியாது. நொறுக்கி எடுத்துடலாம் அவளை. யூ டோன்ட் வரி. எப்படி ரேகா? மை குட்னஸ், எங்க அப்பா மினிஸ்டருங்கிறதே மறந்துட்டீங்களா நீங்க? We have power ஆதி, absolute power. என்னோட அப்பா தான் இப்ப கவர்மெண்ட் மாதிரி. ஆமா இல்ல? வெரி குட், வெரி குட். சரிதான், எங்க அப்பா மினிஸ்டருங்கிறதையே அப்பப்ப நீங்க மறந்துடுறீங்க. கவலைப்படாதீங்க ஆதி, அபி அந்த ப்ராஜெக்ட ஆரம்பிக்கவே முடியாது. அந்த NRI குரூப்புக்கும் சேர்த்தே நம்ம செக் வைப்போம். மொத்தத்துல அந்த குரூப் அப்படியே உங்க கால்ல வந்து விழுற மாதிரி பண்ணிடலாம். இப்ப சந்தோஷமா? Brilliant, brilliant ரேகா. You're simply fantastic. ஜெயிக்கிறதுக்கு பணம் அறிவு மட்டும் பத்தாது, அதிகாரம் வேணும். இப்ப நம்ம கிட்ட அதிகாரமும் இருக்கு. 1000 வழியில இடைஞ்சல் தரலாம். You're right. You're perfectly right. ஈஸியா ரோட்ல தானே நிலம் வாங்குறதா இருக்காங்க. கடல் தாக்குற அபாயம் இருக்குன்னு சொல்லி காலி பண்ணிடலாம். முதல்ல அவ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கட்டும், செலவு பண்ணட்டும். சரியான நேரத்துல அவளை அடிப்போம். Great, great. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க கேட்ட காக்டெயில் ஐஸ்கிரீம் இல்ல மேடம். என்னுடைய சாய்ஸ்ல 2 வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். What is this, ரேகா? வெயிட் ஆதி, ராஸ்கல். நான் என்ன சாப்பிடணும்னு நீ டிசைட் பண்ணுவியா? யார்டா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? கேட்டது கொடுக்கணும், இல்லனா இல்லன்னு சொல்லணும். அது விட்டுட்டு நீ யார் எனக்கு சொல்லி தரத்துக்கு? Who are you to decide? சாரி மேடம், டேஸ்டா இருக்குமே தான். என் சாய்ஸ் என்ன, என் டேஸ்ட் என்னன்னு நான் ஃபிக்ஸ் ஆயிருக்கேன். அதை எவனும் மாத்த முடியாது. நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்யணும், புரியுதா? மேடம், என்னாச்சு மேடம்? என்ன ப்ராப்ளம்? என்னங்க இவ? நான் ஒரு ஐட்டம் கேட்டா அவன் வேற ஒரு ஐட்டம் கொண்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்றா. மேடம், நல்லா இருக்கும்னு கொண்டு வந்திருப்பா மேடம். ஏன் கிட்ட சொல்றதுக்கு இவ யாரு? ச்சே, கம் ஆன் ஆதி, லெட்ஸ் கோ. மேடம், அப்ப இந்த பில்? இந்த அதிக பிரசங்கியே சாப்பிட சொல்லு, அவனே பில்லும் கொடுப்பான். இடியட். No ரேகா, it's not fair. ஆதி, கம். ரேகா,
உஷா காஃபி எடுத்துக்கமா. தேங்க்யூப்பா. அம்மா. உஷா உஷா அம்மா என்னாச்சுமா இவ்ளோ டென்ஷனா வர? ஆமா நான் டென்ஷனா இருக்கேன். நீ கூலா இருக்க. கூலா உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்க. என்ன நீ ஒண்ணா நம்பர் நெஞ்செழுத்த காரி. பாவி பாவி. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்ன இது? எதுக்கா நீ இப்ப உஷாவை திட்டுற? பாவம் அவளே அப்செட்டா இருக்கா. புரியாம பேசாதீங்க. உங்களுக்கு உண்மை தெரியாது. உண்மையா? என்ன உண்மை? சொல்றதுக்கு வாய் கூசுதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ கர்ப்பமா இருக்காங்க. ஐயோ ஐயோ. இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? என்ன சொல்ற நீ? ஏண்டி ஏண்டி நீ படிச்சவ தானடி. இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்பு அசிங்கம் இதெல்லாம் வரும்னு உனக்கு தெரியாது? தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பண்ணிருக்கன்னா இதுக்கு என்னடி அர்த்தம்? என்ன உஷா இது? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீ இப்படி பண்ணலாமா? உங்க அம்மா சொல்ற மாதிரி எல்லா விளைவுகளும் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி பண்ணிருக்கன்னா அது என்னன்னு சொல்றது? வேற என்ன? திமிரு, அகம்பாவம். ஏண்டி நிஜமாவே நீ நான் பெத்த பொண்ணு தானடி? இல்ல இல்ல இவ என் பொண்ணே இல்ல. உஷா என்னம்மா இது? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, அப்புறமா நீ ஆதியை நிராகரிச்சிருக்க. புரியலையம்மா? புரியாதுங்க. இவ பண்றது எதுவுமே நமக்கு புரியாது. ஏன்னா இவ வித்தியாசமானவ. இவளுக்கு தலையில கொம்பு முளைச்சிருக்குங்க. பெத்த தாய்கிட்ட பிள்ளைக்கு எந்த ரகசியமும் இருக்காதுன்னு நம்புறவன் நான். ஆனா இவ என்னடான்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சதும் இல்லாம டாக்டர்கிட்ட போய் செக்அப் வேற பண்ணிட்டு வராங்க இவ. சொல்லுடி, ஏண்டி இந்த விஷயத்தை எங்ககிட்ட மறைச்ச? இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கு? சொல்லுடி உண்மையை. ஏண்டி இப்படி பண்ற? ஐயோ